பெண்கள் முன்னேறினாதான் ஒட்டுமொத்த சமூகம் முன்னேறணும்னு நாம இவ்வளவு செய்யறோம். ஆனா ஒன்றியத்தில் ஆட்சி நடத்துகிற பாஜக அரசு என்ன பண்ணி இருக்கு சொன்னாங்களே. தம்பி உதயநிதி சொன்னார், தங்கை கனிமொழியும் குறிப்பிட்டு சொன்னார், நாடு முழுக்க இருக்கக்கூடிய பெண்களுடைய வாழ்வாதாரத்துக்கு துணையாக திட்டம் எது? மகாத்மா காந்தி பெயரில் 100 நாள் வேலை திட்டத்தை இன்னைக்கு இழுத்து மூடி இருக்கிறாங்க. நான் டேட்டாவோட சொல்றேன். கடந்த 4 ஆண்டுகள்ல 100 நாள் வேலை திட்டத்தில் பயனடைந்தவருடைய விழுக்காடு எத்தனை விழுக்காடு பெண்கள் தெரியுமா? சொன்ன ஷாக் ஆகிடுவேன். 88% பெண்கள் தான். பெண்களுக்கு வாழ்வளித்த இப்படிப்பட்ட திட்டத்தை தான் நிறுத்தி இருக்காங்க. இதனால கிராம பொருளாதாரம் பணப்புழக்கமும் அடிவாங்க போகுது. பாஜகவோட நடவடிக்கை பெண்களுக்கு முற்றிலும் விரோதமானது. அதுக்கு ஒத்து ஊதுறது யாரு? எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள். அவர் என்ன சொல்லுகிறார்? 100 நாள் வேலை திட்டத்தை நிறுத்தல, 125 நாளா உயர்த்தி இருக்காங்கன்னு பச்சை பொய்ய பிரச்சாரமா பண்ணிட்டு இருக்காரு. யாரு? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஏற்கனவே ஆண்டுக்கு சராசரியாக 47 நாள் தான் வேலை கொடுத்திருக்காங்க. இனி அதுவும் கொடுக்க போறதில்ல. இது போதாதுன்னு புது திட்டத்தில் நிதிச்சுமையும் மாநிலங்களுடைய தலையில கட்டிட்டாங்க. இன்னும் எக்கச்சக்க கண்டிஷன்லாம் போட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் வச்சு பார்த்தா இதுவரை கிடைச்ச 40 சொச்ச நாள் கூட இனி வேலை தெரியாத, கிடைக்குமான்னு தெரியாத நிலையில நாம இருக்கோம். எதையாவது படிச்சாதுன்னா இதெல்லாம் திரு பழனிசாமிகளுக்கு புரியும். கமலாலயத்தில் எழுதி கொடுக்கறது அறிக்கைய அதிமுக லெட்டர் பேட்ல வெளியிட்டு அத்தோட கதை முடிஞ்சிச்சு போயிடுறாரு. ஒருபடி மேல போய் பாஜக சங்கிகளை கூச்சப்படக்கூடிய அளவுக்கு 100 நாள் வேலை திட்டத்தை அது ரத்துக்கு முட்டு கொடுத்து கத்துறாரு, சுத்துறாரு. இப்படிப்பட்ட துரோகங்களையும் தடைகளையும் தாண்டித்தான் திராவிட மாடல் ஆட்சியில நாடே திரும்பி பார்க்கக்கூடிய சாதனைகளை நாம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்.